உங்களிடத்திலே ஏற்பட்ட சிநேகம் இருட்டிலே இருக்கட்டும். உன் திருட்டை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உன்னை துரத்திட்டு வந்தவங்க போயிட்டாங்க. இனிமே நீ போகலாம். அவன் திருட்டுக்கு ராஜான்னா நான் திருட்டுக்கு சக்கரவர்த்தி. ஐயா ஐயா யாரையா உள்ள? இந்த பக்கமா வீட உடைய பாத்தீங்களா? யாரும் வரலையே. இந்த பக்கம் தானமா வந்தா? ஒருவேளை அந்த மாதிரி போயிருக்கணும். வாங்க வாங்க. சத்தம் போடாதீங்கப்பா. அவனுக்கு கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். என்ன தனித்தனியா பிச்சு எடுத்து போடுவாங்க. ஏன்பா இப்படி திருடி திங்கிறிய? உனக்கு வெக்கமா இல்ல? ஏமா எனக்கு முன்னால திருடிக்கிட்டு இருந்த எவனுக்குமா வெக்கம் இருந்தது எனக்கு இருக்கிறதுக்கு? நானும் தான் காலையில இருந்து மாலை வரையிலும் திருடப்படாதுன்னே உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். வயறு புரட்சி பண்ண ஆரம்பிச்சோன்னா கை தானா நீண்டுக்குது. கைக்கு வயிற்றுக்குள்ள கனெக்ஷன் வச்சிருக்கான் கடவுள். அம்மா என்ன மன்னிச்சுங்க, நான் வரேன் தாயே. இந்தாப்பா இங்க வாங்க. அம்மா கரண்டி இங்க உட்காரு. ஐயோ நான் தாயில பழமா அடிச்சிடாதீங்கம்மா. என்ன வாங்க உட்காருப்பா. ஏன்பா அப்படி பாக்குற? சாப்பிடு. இல்லம்மா, இதுவரையிலும் நாய பேய அடி தொடப்ப கட்டையினால்தான் சொல்லி இருக்கிறாங்களே தவிர இப்படி அதிகாரத்துல கூப்பிட்டு அன்பா சாப்பாடு போட்டவங்களை நான் பார்த்ததே இல்லம்மா. சாப்பிடுப்பா. ஐயோ மண்ணமா சாப்பிடுப்பா. ரொம்ப பசி போடுறதுக்கு பாவம். ஐயோ பாவம். மண்ணமா முழுங்கப்பா. ஏமா அப்பா என் வயிறு குளிர்ந்ததம்மா. என் பசி தீர்த்த புண்ணியவதி. பசி? ஆமா, உலகத்திலேயே பசிதான் பல கொடுமைகளுக்கு காரணமா இருக்கு. அப்படி சொல்லுங்க. இது தெரியாம ஒருத்தன் அறாங்கிறான், ஒருத்தன் புடுறாங்கிறான், காலை ஓடுறாங்கிறான், இன்னொருத்தன் போலீஸ் ஸ்டேஷன் நடுறாங்கிறான். ஏது வருங்காலத்துல திருட விட மாட்டாங்க போல இருக்கு. எதுக்காக திருடணும்? உன்னை பார்த்தா நல்ல பிள்ளையா தெரியுதே, நானேமா வாழக்கூடாது? நீ ஒருத்தங்கிட்ட திருடினா அந்த பணத்தை பறி கொடுத்தவன் எவ்வளவு வேதனை அடைவான். அதை சம்பாதிக்க அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். உலகத்திலேயே ஈனத்தனமான தொழில் திருடுறதுதான்ப்பா. மானமா உயிர் வாழ முடியலன்னு செத்தாது போகலாம், திருடக்கூடாது. என்ன ஆம்பளை இல்லாத கூட நினைச்சுக்கிட்டேன். தெரியுமா? சுத்த போயிட்டு அடிச்சு தூக்கி எங்க வர்ற திருட்டு பையனுக்கெல்லாம் இந்த கூட தான் கிடைச்சதா? ஏன்னா நான் தான் கேட்கிறேன், சொந்த வீட்டுல என்ன பையனை கட்டி கொண்டு போடுவான்? கேள்வி கேட்கறியா? இங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏய் இப்ப நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. யாரு நீ? எங்க இருந்து வர? எவ்வளவு நாளா திருடுறேன்? உன் பேர் என்ன? உன் வயசு என்ன? உன் இடம் என்ன? என்ன தம்பி தம்பி சிரிச்சு மயக்க பாக்குறிய? அதுதான் வலிக்குது. மறுபடியும் சிரிக்கிறீங்க. நான் எத்தனை பேரை சிரிச்சு ஏமாத்திட்டு வந்திருக்கேன் தெரியுமா தம்பி? பாப்பா பாலு. ஏன்பா முழிக்கிற? இவன் தான் என் மகன் பாலு. குருநாதா, உங்களை தெரியாதனமா வாயில வந்தபடி எல்லாம் பேசி அடிச்சு விட்டேன். நீங்க உடனடியா என் குட்டியில வேண்டாம்.
ஆச்சரியமா இருக்கு. எங்க போயிருக்கோம்? எங்க போயிருக்கோம்? காரணம் இல்லை. என்ன கிண்டலா? என்ன கிண்டலா? என்ன நான் சொன்னதே சொல்றேன். நான் சொல்றதே சொல்றீங்க. கை உக்காரு, கை உக்காரு. அண்ணே, நீங்களும் நானும் ஒன்னாயிட்டோம். இனிமேல் உங்களுக்கு பசிச்சதுன்னா எனக்கும் பசிக்கும், உங்களுக்கு அரிச்சதுன்னா எனக்கு அரிக்கும். உங்க கை நீட்டுனா என் கை நீளும். சண்டையில இல்ல, சண்டையில இல்ல. 4 பேருக்கு தர்மம் பண்றது உங்க கை நீடுதுன்னா 2 பேருக்கு தர்மம் பண்ண என் கை நீடணும். ஆமாண்ணே, என்னதான் தேடுறீங்க? வழியில பையில எடுத்து போட்டீங்க, இப்ப அது கையில வரமாட்டேங்குது. அது எவன் கைக்காவது போயிருக்கும். அண்ணே, உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் திருட்டு தொழில் டெவலப் ஆகிட்டே போகுது. ஏது ஏது கடைசி வந்து என்ன உங்க கூட வச்சு குப்பை கொட்ட மாட்டீங்க போல இருக்குது. பின்ன என்ன அண்ணே? அண்ணே, நீங்க அஜாக்கிரதையா இருந்ததுனால தான் அவன் ஜாக்கிரதையா திருடிட்டு போயிட்டான். நீங்க ஜாக்கிரதையா இருந்திருந்தீங்கன்னா அவன் அஜாக்கிரதையா ஓடி போயிருப்பான். விளையாட்டுனா இருக்கட்டும், எவன் எடுத்திருப்பான்? இவன் எடுத்திருப்பானோ? அங்கேயா இருக்கிற கேலண்டர் தான் மாட்டி இருக்குது. இதோ இவன். அது ஒரு படம் இருக்கு பாருங்க, அவன் பேரு துளசிங்க. ஆளை பாத்தீங்கன்னா என்ன அசிங்கமா இருக்காங்க. அண்ணே, இவன் பர்மாவோட ஒரு பெரிய கொள்ளக்காரமா இங்க நம்ம பக்கத்துல வந்து பலாசு பலாசுன்னு பலாசனம். ஆமா, இதே நீ வச்சிருக்க. சரியா போச்சு போங்க. ஏது என் பிசினஸை கெடுத்துருவீங்க போல இருக்குது. அண்ணே, இவனை நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா பர்மா அரசாங்கமும் நம்ம அரசாங்கமும் சேர்ந்து பணம் கொடுக்குறாங்க. அண்ணே, இவன் மட்டும் என் கண்ணுல மாட்டுனா ஒரே புடி. ரொம்ப நல்லா இருக்கு. ஏது போட்டுக்கம்மா. சித்தப்பா, ஏது இந்த நெக்லஸ்? உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேம்மா. பணம்? கடன். எதுக்காக கடன் வாங்கணும்? என்ன நம்ம கிட்ட எதுமா இவ்வளவு பணம்? உன் பேர்ல லட்சக்கணக்கான ரூபாய் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாம உயிர் எழுதி வச்சிருக்காரு உங்க அப்பா. அவர் ஏன் சார் உயிரை அப்படி எழுதினாரு? அதையும் கேட்கிறேன். எங்க அண்ணன் சாகும் போது தாராவுக்கு 8 வயசு. அப்ப அவர் எழுதி வச்ச உயிர்ல குழந்தையின் வளர்ப்புக்காக மாதம் 500 ரூபாய் எடுத்துக்க வேண்டியதுன்னு, தாராவுக்கு கல்யாணம் ஆனதும் முழு ஆஸ்தி அதுக்கிட்டே ஒப்படைக்கணும்னு குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்காகத்தான் தாராவை சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். நான் பாக்குற மாப்பிள்ளை அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுவும் ஒரு மாப்பிள்ளை சொல்ல மாட்டேங்குது. சித்தப்பா, பணத்துக்காக அவசரப்பட்டு யாரையாவது கல்யாணம் செய்துக்கிறத மனசுக்கு பிடிக்க வேண்டாம். நான் வரேன் சித்தப்பா. மாமா, மக்கு மாமா. மாமா, இத என்ன மாமா? என்னப்பா இது? ஏன் இவ்வளவு அடைச்சிருக்க? ஒரு பையில போட்டு எடுத்து போக கூடாது? இது என்ன பெட்டி பிடிக்கல? அதுக்குள்ள ஊரு புறப்பட்டு. ஆமாம்மா, முதலாளி உடனே புறப்பட்டு வர சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. அதனால இந்தப்பா ராஜு, இதுல பலகாரம் இருக்கு. ஏப்பா, நீ எத்தனை நாளைக்கு தான் ஹோட்டல்ல சாப்பிடுவ? அத நல்லா கேளுங்க. மார்கழி கடைசியில ஒரு 4 நாளைக்கு லீவ் எடுத்துக்கிட்டு வா. கையிலையாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணுவோம். எனக்கு என்னமா இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? ஏன்னா இந்த பாரு, முதல்ல உனக்கு கல்யாணம், அப்புறமா எனக்கு. முடியாது, முதல்ல உனக்குதான் கல்யாணம், அப்புறம் நான் பண்ணிக்குவேன். ஏண்டா கல்யாணம் பேசிட்டு இருக்கும் போது அழுதுட்டு இருக்கிறவன் உங்ககிட்ட சொல்லக்கூடாது இருக்கா? பாருக்க தம்பி பூர்ச்சி கலாத காலம் வீச்சுட்டு அடமாக்கு பையனை இதுக்கு போய் அழைக்கிறீங்க. ஒரே சிரிப்பும் கும்மாவமா தான் இருக்குது. நான் கடன் கேட்க வேண்டாம் மாத்திரம் கண்ணை கசக்குறீங்க. ஏன்பா தம்பி, இது உனக்கே நல்லா இருக்குதா? நீ என்னமோ பட்டணத்துக்கு போய் சம்பாதிச்சு அள்ளி கொண்டாந்து கொட்டுவேன்னு தானே இந்த வீட்டு மேல 2500 ரூபாய் கடன் கொடுத்தேன். 2500 சும்மா இருக்க? சும்மா இருக்கான்னு கேட்கிறேன். 2500 ரூபாய் கொண்டது 2500 ரூபாய், 2,50,000 நயா பைசா கொண்டது 2. இங்க வாய பழக்காதையா, இங்க வாய பழக்காதையா. மூடியா மூடியா மூடியா. என்னையா 2 மாதிரி வாய பழக்கிற? சும்மா இருக்கியா? பணம் கொடுத்திருந்தா பேசாம இருந்திருப்பேன். பணம் கொடுத்திருந்தா பேசாம இருந்திருப்பேன். ஆமா, பைசா பாக்கி இல்லாம எண்ணி வாங்கிக்கியா? சும்மா இருக்கியா? காசுன்னு என்ன சும்மா இருக்கா? 2,500 ரூபாய். ஐயா மன்னிச்சுங்க, உங்களை மோசம் பண்ணணுங்கிற எண்ணம் எங்களுக்கு துளி கூட இல்ல. சீக்கிரமா உங்க கடனை திருப்பி கொடுத்துறோம். ஆமாங்க, உங்க கடனை கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் பாடுபட்டு சேர்த்து எங்க முதலாளிகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். நான் பட்டணம் போனதும்
உங்க பணத்தை உடனே அனுப்பிச்சிட்டு மறு வேலை பாக்குறேன். இந்த பாருப்பா, 5 நாள் டைம். அதுக்குள்ள பணம் வந்து சேரல, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அப்புறம் 6 நாள் நடக்காது, 3 நாள் நடக்காது. தில்ல போயிருந்தா கொக்கானா. அம்மா, நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. சீக்கிரமா பணத்தை அனுப்பிச்சிரு. ஆட்டமா. காவேரி, அத்தா வாங்கத்தா. மீனா, அத்தா, ஊர்ல அத்தை சாவித்திரிலாம் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. மீனா, உனக்கு பாட்டி நிறைய பலகாரம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பாட்டி பேத்திக்கு மட்டும் பலகாரம் அமைச்சிருக்காங்க போல இருக்கு. இல்ல, மருமகளுக்கு சேர்த்து கொடுத்திருக்காங்க. அத்தை இருந்தும் நாத்தி இருந்தும் அவங்கள பார்த்து பழக முடியாத பாவியான்ட்டு. அத்தா, எங்களை உங்க கிராமத்துக்கு கூட்டிட்டே போக மாட்டீங்களோ? கவலைப்படாதே காவேரி, பட்டணத்துல இருக்கிறவங்க தான் ஜாதி வித்தியாசம் பாக்குறது இல்லை. ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க அப்படி இல்லையே. நாம கலப்பு திருமணம் செய்துகிட்ட விஷயம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. அப்புறம் நம்ம சாவித்திரிக்கும் கல்யாணம் நடக்காது, அம்மாவும் கிராமத்துல இருக்க முடியாது. என்னாலதானே உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம். அப்படியெல்லாம் நினைக்காத காவேரி, சாவித்திரிக்கு கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம பத்தி யாரு என்ன பேசினாலும் என்ன. நாமே கிராமத்துக்கு போனாலும் சரி, இல்ல அம்மா இங்க கூட்டிட்டு வந்தாலும் சரி. அப்புறம் நீயும் உன் மாமியாரும் எனக்கு சாப்பாடு போடுறத கூட மறந்து சதா சண்டை போட்டுக்கிட்டுங்க. நாங்க ஒண்ணும் சண்டை போடுற மாமியாரும் மருமகளுமா இருக்கவே மாட்டோம். அப்படியா? இப்படி எல்லார் வீட்லயும் இருந்துட்டா கவலையே இல்லையே. வணக்கம் சார். அடடே பாப்பா, உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஊர்ல எல்லாரும் சைக்கிள் தானே இருக்காங்க சார். ஆனா என்னப்பா, கமான் கமான், கிராமத்துல இருக்கிற எங்க வீட்டு பேர்ல 2500 ரூபாய் கடன் இருக்கு. இருக்கட்டும், கடன் கொடுத்தவர் ரொம்ப தொந்தரவு செய்யறாரு. என் சம்பளத்துல நீங்க பிடிச்சு வச்சிருக்கிற 2000 ரூபாயோட இன்னொரு 500 சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா இப்பவே என் கடன் அடைச்சிடும் சார். ராஜு, பணத்துக்கு என்னப்பா பஞ்சம்? உனக்கு அதிர்ஷ்டம் வந்தாச்சு. அதிர்ஷ்டமா? ஆமா, முதலாளி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் போட்டு வச்சிருக்காரு. நானே சொல்றேனே, எங்க அண்ணன் மக தாராத உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ஐயோ வேண்டாம் சார். ஏப்பா? எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்கு சார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்று சொல்லாமையா? சந்தர்ப்பம் அப்படி சார். நான் வேற ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படி ஒண்ணு கைவிட வேண்டிய கேஸ் இல்ல சார். சும்மா அப்படி கலப்பு கல்யாணம் தானே. கரெக்ட். ராஜு, 1000 2000 கொடுத்து அந்த பொண்ணு அப்படி தள்ளி விட்டுறேன் சார். கோபப்படாதப்பா, இது உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். நழுவ விட்டுறாத. மன்னிக்கணும், கல்யாண பேச்ச மறந்துங்க. எனக்கு இப்ப பணம் வேணும். அடே, பணத்தை பத்தி இப்ப என்னப்பா? நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீ நல்லா யோசனை பண்ணி அப்புறம் வந்து பதில் சொல்லு. இல்ல சார், அட யோசனை பண்ணி சொன்னா சொல்லு. போ போன. ஜம்பு, அண்ணே, ஜம்பு, அண்ணே, அண்ணே, அப்போ அண்ணே, என் வாழ்நாளே இன்னைக்குதான் ஒருத்தி என் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கான். ஜம்பு, ஜம்பு. ஏமா இன்னும் கூப்பிட்டீங்க? எங்க நிக்கிறேன்னு? யாரு? நான் தான் ஜம்பு. நான் நாயை கூப்பிடுறேன். ஏன்டா என் நாய்க்கு வச்சுக்க? நீதான் என் நாய் பேரை வச்சுக்கிட்டு இருக்க. போய் அந்த பக்கம். ஜம்பு. உங்க நாய்க்கு என்ன வயசு? உன்னோட 1 வயசு மூத்தது. ஜம்பு. 17 வயசு தானா? எனக்கு 16 வயசு ஆச்சு. ஆமா, இவர் 16 வயசு மார்க்கண்டேயன். அதுவும் இவரு அண்ணன் தம்பி. ஏழை பேரு ஏழை. போய் ஜம்பு. அம்மா, ஜம்பு. அம்மா. என்னையாது? ஒண்ணும் இல்ல, அந்த நாய் மேல வச்ச பிரியத்தை இந்த பாய் மேல வைக்கப்படாதா? என்ன உலக மரியாதையா போக மாட்டேன். தர்வான், தர்வான். என்ன தருவான்? ஓட்ட தருவான். நான் திருப்பி கொடுத்தா வாங்கிடுவானா? என்ன அது கூப்பிட்டு செட்டப்? என்ன நம்ம அம்மா கையில தகராறு பண்ணி ஒண்ணு இருக்க? உங்க அம்மா கையை பறக்கும் தட்டு நின்னுகிட்டு தகராறு பண்றா. போடா பழுங்கி கண்ணா.
குடும்பம் வெளிச்சத்துக்கு வந்தாச்சா? பாலு, என்னப்பா இதெல்லாம்? ஏய், நீங்களா போங்க. பாலு, வா காப்பி சாப்பிடலாம். வா பாலு, உட்கார். சாப்பிடு. ரொம்ப முன்ஜாக்கிரதையா இருக்கிறியப்பா. உலகம் அப்படி. ஒரு முக்கியமான விஷயம் என்ன? ரொம்ப நாளா உம்மாதிரி ஒரு சாமர்த்தியமான ஆளை தேடிட்டு இருக்கேன். என்கிட்ட வேலைக்கு வரீங்க? என்ன சம்பளம் தருவீங்க? மாசம் 1000 ரூபாய். 1000 ரூபாய்? முன்பணம் ஏதாவது உண்டா? ஓ, 3000 ரூபாய். இங்க நீங்க என்ன அணைச்சீங்க ஒரு வினாடி, அந்த நேரத்துக்குள்ள உங்க பையில இருந்து இந்த நோட்டு என் கைக்கு மாறிடுச்சு. என்னால அடிமை வேலை பார்க்க முடியாது. நான் சொந்தமா தொழில் செய்திருந்தேன். நம்ம சாமர்த்தியம் இவங்க ஒன்றும் படிக்காது போல் இருக்கேன். கவலைப்படாது, உங்க சாமர்த்தியம் சாதிக்க முடியாததை என் அழகு சாதிக்கிறான் பாக்க. மிஸ்டர் பாலு, இங்கே வா மிஸ்டர் கேளு. மிஸ்டர் பாலு, இங்கே வா மிஸ்டர் கேளு. நம்ம ஓடாது கோபம் கூடாதையா. நல்ல மிஸ்டர் பாலு, இங்கே வா மிஸ்டர் கேளு. என்னரும் மன பூந்தலை கருநாகம் என்று தான் எண்ணலாமா, வந்து பண்ணலாமா. பருவகுமாரி என்னரும் மன பூந்தலை கருநாகம் என்று தான் எண்ணலாமா, வந்து பண்ணலாமா. ஓ மிஸ்டர் பாலு, இங்கே வா மிஸ்டர் கேளு. ஒன்னும் அவங்கிட்ட படிக்கல போல் இருக்க. அவன் இரும்பு மனுஷன். இரும்பு நெருப்பு கிட்ட வளையாம இருக்க முடியாது. சித்தப்பா, நான் எப்படி அவரைத்தான் கல்யாணம் செய்துக்குவேன்.
என்கிட்ட வாங்கினா கடன் கொடுக்காம ஒழிஞ்சுக்கிட்டு தெரியும். எடி பணம். பணத்தை எடுக்கிறதுக்கு தான் ஐயா பைய தேடுறேன். இப்ப யாரும் பையில பணத்தை போடுறது கிடையாது. கையில வச்சுக்கிறாங்க, இல்லன்னா பேங்க்ல போட்டுறாங்க. பாயம் முருமார்கிட்ட வந்து போட்டு நம்பிக்கை கெஞ்சி கொடுக்குறான். உனக்கு நரம்பே அமுக்கி விடுறான். நரம்பை ஐயா அமுக்கி விடுறான். உடம்ப வேணாக்கா கொஞ்சம் அமுக்கி விட. சினிமா போயிட்டு வந்தா ரொம்ப கலப்பா இருக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் அப்படித்தான். இந்த போய் அது நிமிர முடியல. என்னையா பின்னால போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டியா? ஐயோ ஒரு சிங்கிள் சுவிட்சியாவது போட்டு விடியா. ஏய் என்னையா பண்ண? இதுதான் நரம்பு வேலை. நம்ம கிட்ட வெள்ளாடுனா அந்த பக்கம் செம்பிளி ஆடுமா. போயா உன்ன பார்த்தாலும் ஒரு ஆடு மாதிரி இருக்குது. வெள்ளாடி செம்பிளி ஆடுன்னு என்ன அது மண்ணை தவிர மனுஷனை பார்க்க முடியாது போல இருக்கு. நான் எப்ப நிமிருவேன்? பணத்தை கொடுக்குறான், நிமித்தி விடுறான். நேரம் நிமிந்து போனாலே காரை கொண்டாந்து மோதுறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டு போனாங்க குதிரை தின்னுடும் போல இருக்குது. 5 ரூபாய்க்கு இந்த வாசல் வச்சுட்டு போயிட்டாவே மாறி. அட சண்டாண்ணா. ஐயோ அம்மா. யோ என்னையா தேடுற? ஒரு வண்டியும் மாட்டையும் காணும். வண்டியும் மாடு மண்ணுக்குள்ளையா இருக்கு. சரியான ஆளியா நீ? பின்ன என்ன கேள்வி? போயா வயத்திருச்சில கலப்புறேன். யோ ஏதாவது ஒட்டாசை பண்ணலன்னா பெரிய இது பண்ணிக்கிறியா? சரிதான் போயா. ஒத்தாசை பண்ண வந்தியா? ஆமாயா. என்ன ஒரு 5 ரூபாய் பணத்தை போட்டேங்க. இது 5 ரூபாயா? 5 ரூபாய் எந்த பக்கம் போட்ட? போட்டடும் தெரிஞ்சா நான் எடுத்துக்குவேனே. ஓங்க நீ நான் பூத கண்ண ஆற பாடுறா. யோ என்னையா தேடுறாங்க? ஏதோ பவுன் விழுந்துருச்சான், அதை தேடுறாங்க. பவுனா? ஆமா. சரிங்க தேடு. ஐயோ எப்பா. யோ உண்மையா நீ 5 ரூபா போட்டியா? அட சத்தியமா 5-6 சாமிக்கு பொதுவா சொல்றேன். நான் போடல ஐயா. நீங்க என்ன விட்டு போங்க ஐயா. பிராணனை வாங்காதீங்க. யோ சரியான ஆளியா? ஏதோ நகை நட்டை போட்டு தான் இப்படி தேடுற. ஆமா ஐயா. நகை அங்க போட்டு நட்டை இங்க போட்டுட்டேன் பாரு. ஐயோ என்ன பாவிங்களா ஏது போக மாட்டீங்க போல இருக்கு. ஐயோ நிமிர்ந்தேன். பல மூலியால நிமிராத இந்த உடம்பு உங்க பாதார விந்தத்தை பார்த்த உடனே நிமிர்ந்துருச்சே. உங்களுக்கு நான் என்ன நன்றி செலுத்துவேன்? நன்றியா? நான் என்ன உதவி செய்தேன்? ஐயோ நீங்க செய்த உதவி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நிமிர்ந்துட்டேன் தெரியாது. ஆமா உங்க அப்பா மருந்து கடை வச்சிருக்காரா? பஸ் பஸ். என்ன பஸ் பஸ் புசு புசுன்னு ஓடுறாளா? அனார்கலி 6வது பாரம். அபாரம் அனார்கலி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு சலிமாவது பிறந்திருக்க கூடாதா? அனார்கலி. மறிகொண்டு எந்திரி. எந்திரியா? வாங்க நீங்களா? வர்றேன். என்னையா நீ என்ன பண்ணுவ? தூங்குறிய? அந்த காலத்துல கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நொங்கிய வேண்டும் அப்படின்னா, இந்த காலத்துல கடன் கொடுத்தவன் கலங்க வேண்டியதா இருக்குயா. ஏயா நீங்க ஒண்ணு இப்ப யாரையா உங்க கடனை இல்லைன்னு சொன்னா? இல்லன்னு கூட சொல்லிட்டீங்களே. பின்ன என்னயா ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பெரிய மனுஷனா? எவையா பெரிய மனுஷன்? இந்த காலத்துல எவங்கிட்ட பணம் இருக்குதோ அவன் தான் பெரிய மனுஷன். பெரிய பேச்சு பேசாதே. நானும் பெரிய மனுஷன் தான். ஒரு குதிரை, ஒரு வண்டி, ஒரு சவுக்குக்கு முதலாளியானா? சும்மா இல்ல கண்ணா பின்னான்னு பேசாதே. பாத்துக்க மாட்டேன். நீ கடன் வாங்கினவன் பேசுற பேச்சாது. பட்ட கடனுக்காக அரிச்சந்திர கட்டண பொண்டாட்டியை வித்து கடனை அரைச்ச நாடியா இது? அப்ப இரியா, நானும் போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து இந்த அரிச்சந்திர காலமாது உள்ள தள்ளிவிடுவாயா? முட்டாத்தனமா பேசுறீங்க. யார பார்த்து முட்டாளுங்கிற? என்ன பார்த்து நீ சொல்றியா? இது சொன்ன நான் ரொம்ப ரொம்ப பொருளாதாரமா இருப்பேன். கோச்சுக்காதீங்க. இன்னைக்கு என் மகனுக்கு கடனாசி போட்டு சீக்கிரமா உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க. இதோட 100,000 ரூபாய் சொல்லியாச்சு. அப்ப நான் பேச மாட்டேன். சின்ன குழந்தை பேரும் அப்புறம் வருத்தப்படுறோம். நான் வரமாட்டேன். அணினா தான் வருவான். பார்த்து போயா உன் பாய வச்சுட்டு சும்மா இருற. கடவுளே, நாளைக்கு அமீனாவை கொண்டாந்து வாசல்ல தமுக்க தட்டுனா நான் ஊர்ல தலை காட்ட முடியுமா? அதை வெறும் ஒரு முறை கயித்துல தொங்கலாமே. அப்படியெல்லாம் சொல்லாதேம்மா, உனக்கு உடம்பு சரியா இல்லை. அம்மா
மாமாவும் நானும் இன்னைக்கு பட்டணத்து போய் அண்ணாரும் எப்படியாவது பார்த்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். அக்கா சரியான யோசனைக்கா. நாங்க 10 மணி ட்ரெயினுக்கு புறப்படுறோம். என்ன சரி மூட்டை முடிச்சலாம் கட்டு.